சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மார்ச் மாதம் 28ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் இந்த காணொளி ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பிரிய நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தவரே, பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, அவமானங்களை சகித்தவரே, இதோ இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். காலை நேரத்தில் ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். இந்த நாளிலும் இதோ உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். குறிப்பாய் இந்த காலை நேரத்தில் உம்முடைய இறை தியானத்தை தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இதை கேட்டு பயன்பெறுகிற உலகில் உள்ள எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசீர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுமன்றார்கள். டேனியும் பர்சாரியும் தாகோசாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களை மறைத்து நீர் ஆளுகை செய்யும். மறித்து உயிர்த்தெழுந்த ரட்சகராகிய சிலுவைநாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 228வது ஞான பாடலாகிய மரிக்கும் கிறிஸ்துவின் ஆவியும் வதைக்கப்பட்ட தேகமும் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். நம்முடைய பாமாலையில் 228வது ஞான பாடல். Marikum Kristen Aviyom Vadaika Patta Degamom Yen Degam Aviyavayom Nanroi Guna Paduthavom Avar Vilaval Migavam Porinda Ratam Tanirom Yen Snanemogi Yen
பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். அது 2 கொரிந்தியர் 5 16 முதல் 21 வசனங்கள். இந்த கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தை நாம் பார்க்கும்போது இந்த 2ஆம் திருமுகம் தன்னிலை விளக்க மடலாய் அமைந்திருக்கிறது. இது பவுலின் உள்ளத்தையும் உணர்வுகளையும் மிக தெளிவாய் பிரதிபலிக்கின்றதாக இருக்கிறது. தம் திருத்துத பணி முறையானது என நிலைநாட்டுவதையும், தம் பணியை இகழ்ந்து பேசியவர்கள் மேல் சினங்கொண்டு அவர்களை தாக்குவதையும், தாம் இகழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட போது உள்ளம் வேதனை அடைந்து கண்ணீர் விடுவதையும், கொரிந்தியர் மனம் மாறிய போது ஆறுதலால் நிறைந்து மனம் மகிழ்ச்சி அடைவதையும் நாம் கண்டு அவரோடு உணர்ந்து உயிர்த்துணர முடிகிறது. இப்படி சூழலும் நோக்கமும் பார்க்கும்போது பவுல் கொரிந்தியருக்கு 1ஆம் திருமுகத்தை எழுதிய பின் கொரிந்தியிலிருந்து போலி போதகர்கள் அவருக்கு எதிராய் கலகம் முட்டினர். அவர் கொரிந்துக்கு வரும் திட்டத்தை மாற்றியதால் அவர் உறுதியற்ற மனமுடையவராய் என்றனர். நன்கொடை திரட்டி வந்ததால் நேர்மையற்றவர் என்றனர். அவர் தற்பெருமை மிக்கவர், நல்ல தோற்றமோ பேச்சு வன்மையோ இல்லாதவர், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராய் இருக்க தகுதியற்றவர் என்றனர். பவுல் தீத்துவை கொரிந்துக்கு அனுப்பி இச்சிக்கல்களுக்கு தீர்வு காண பணித்தார். தீத்து திரும்பி வந்த பின் கொரிந்தியர் மனமாற்றம் பெற்றதை அவரிடமிருந்து அறிந்து மகிழ்ந்தார். குறிப்பாக 1 கொரிந்தியர் 5இல் சொல்லப்பட்ட ஒழுக்கக்கேடான ஒருவன் மனம் மாறி மீண்டும் திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டது குறித்து மகிழ்ந்திருக்கிறார். எனவே மனம் மாறியே கொரிந்தியருக்கு நன்றி கூறும் நோக்குடனும் தம் திருத்துத பணியின் அதிகாரத்தை ஏற்காதவரை அதை ஏற்க செய்யும் நோக்குடனும் அவர் இம்மடலை எழுதியிருக்கின்றார். கிபி 55 முதல் 56ஆம் ஆண்டுகளில் இதனை நேரடியாய் அவரே எழுதியதாக நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 2 கொரிந்தியரில் இந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது the ministry of reconciliation. What is reconciliation? reconciliation என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இணைந்து வாழ்வது, ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒப்புரவாகி வாழ்வது. சரியான வார்த்தை அதுதான், ஒப்புரவாகி வாழ்வது. மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அதான் பவுலடிகளார் இந்த பகுதியில் கொரிந்து திருச்சபைக்கு இந்த சுவிசேஷ அருமையான காரியத்தை பகுதியை எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த 16 முதல் 21 வசனத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் அண்ட் வி ஆர் த அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்பதை சொல்லுகிறார். அதாவது நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் அம்பாசடர்ஸாக, ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அம்பாசடர் இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, இப்போ ஒரு இந்திய நாட்டினுடைய அம்பாசடர் பாகிஸ்தானில் இருக்கிறார்னா அவர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவை மேம்படுத்துவார். எதனா பிரச்சனை வரும்போது நேரடியாக தலையிட்டு அதை பேசி சமாதானப்படுத்துவார். அதுபோல தான் கிறிஸ்துவனுடைய சேனாதிபதிகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சேனாதிபதி நாம். ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் போராடுகின்ற சேனாதிபதி, ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கின்றவர்கள். கடந்த வாரத்தில் கூட ஒரு ஊழியக்காரர் தெலுங்கு தேசத்தில் மரித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஊழியத்தை முடித்து விட்டு 2 வீலரில் வீட்டுக்கு திரும்பிய போது அவரை யாரோ அடித்து கொண்டிருக்கிறார்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை என்றாலும் கூட அவர் ஆண்டவருடைய சேனாபதிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போது இது ஒரு புதிய சிந்தனையாக நியூ பர்ஸ்பெக்டிவ் அதான் நாம் பார்க்குறோம். Paul says that he no longer evaluates people from a worldly perspective. உலக பிரகாரமான மக்களை அவர் ஆய்வு செய்து பார்க்கிறார். அதே நேரத்தில் உலக பிரகாரமான மக்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்றார் பார். As believers we have been given a new perspective, one that sees people and circumstances through the lens of the gospel. சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அந்த சுவிசேஷத்தின் வழியாக அவர்களை போஷிக்கின்றவராய், ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறவராக நம்ம பார்க்குறதான் பார்க்குறோம். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள்
கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன என்றோ, இவை யாவும் கடவுளின் செயலே. இல்லையா? கிறிஸ்துவோடு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை புதியதாய் மாறுகிறது. பழைய வாழ்க்கை களையப்படுகிறது. அந்த பழைய வாழ்க்கை என்னன்னா, அதுதான் பாவ வாழ்க்கை. கடவுளுக்கு விரோதமாக நாம் செய்த பாவ வாழ்க்கை, அக்கிரமம், அநியாயம், பாவம், இல்லையா, துரோகங்கள், வலி, வேதனைகள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி, அதான் மனித முறைப்படி இல்லை, ஆண்டவருடைய முறைப்படி என்று சொல்லப்படுகிறார். ரெண்டாவது நாம் பார்க்குறோம் 17ஆம் வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இல்லையா? The old has gone, the new has come. பழைய வாழ்க்கை ஒளிந்து புது வாழ்க்கை வாழ்வது. இப்போ பழைய வாழ்க்கையில் அவன் என்னென்ன செய்தான்? அவருடைய சொல், செயல், நடத்தை எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது. அவன் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தான். ஆனால் இந்த புதிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை அவன் செய்கிறான். Paul declares that anyone who is in Christ is a new creation. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கின்ற யாரா இருந்தாலும், இல்லை அவன் எவனா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவனா இருக்கட்டும், அவன் யாரா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவன் புதிய சிருஷ்டியாய், a new creation, he becomes a new creation என்று சொல்லுகின்றான். புதிய படைப்பாகவே மாறுகிறான். புதிய படைப்புன்னு சொன்னால் எல்லாமே புதுசாக மாறிப்போகுது. அப்படி சொல்லு, செயல், சிந்தனை, நடை, உடை, பாவனை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பழைய மக்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, இல்லையா? அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய ஃபிசிக்கல் லைஃப்பும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி வித்தியாசமாக இருந்தது. ஆடை சரியில்லை, சரியாக அணிய மாட்டாங்க, நல்ல உணவு இல்லை, நல்ல வீடு வாசல் இல்லை, படிப்பு இல்லை, எஜுகேஷன் இல்லை. ஆனால் அதே ஆண்டவருடைய ஊழியர்கள், மிஷினரிகள் வந்தபோது, அவங்க நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்த போது, அவங்க நமக்கு ஊழியத்தை செய்த போது, அவங்க நமக்கு எஜுகேஷனை கொடுத்த போது நம்முடைய வாழ்க்கை மாறியது. குப்பையில் இருந்த நம்மளை ஆண்டவர் உயர்வான கோபுரத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது என்று நம்ம பார்க்குறோம். The old has gone and the new has come, bringing with it a new identity, new purpose, a new life. New purpose, new life. இல்லையா? இந்த 3 வாழ்க்கை, நியூ ஐடென்டிட்டி, புதிய அடையாளமாக நம்மளை வைக்கிறாரு. புதிய நோக்கம் நமக்கு இருக்கிறது, புது வாழ்க்கை நமக்கு இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் நம்ம மாறிய பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? புதிய அடையாளமாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அடையாளமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம எதிர்நோக்கை கொடுக்கிற ஒரு புதிய நோக்கமாய் இருக்க வேண்டும். புதிய வாழ்வாக அமைய வேண்டும். அடுத்தது த மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலியேஷன், ஊழியத்தை செய்கிறார் பாருங்க. ரிகன்சிலியேஷன் என்ற ஊழியம் மிக முக்கியமான ஒரு ஊழியம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் யாரும் ஒப்புரவாகாதனால்தான் நிறைய பிரச்சனைகளே இருக்குது. நம்முடைய குடும்பத்திலேருந்து எடுத்துங்க, கணவன் மனைவி இன்னைக்கு சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்க, காலையில் அவங்க ஒப்புரவாகவில்லை என்றால் பிள்ளைகளும் அவங்களுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படும். பிள்ளைகள் இதனால் கணவன் மனைவியினுடைய பிரிவினால் பாதிக்கப்படுவது பிள்ளைகளே. அப்போது ஒப்புரவாகுதல் என்ற ஊழியம் மிக மிக அவசியமாக இருக்குது. நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அதே நேரத்தில் நிரந்தர பிரிவு வரவே கூடாது. ஆண்டவர் அதான் நமக்கு தெளிவுபடுத்தும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 12 முதல் 14 வசனத்தில் ஆண்டவர் தான் பகையாய் நின்ற சுவரை நமக்காக அவர் இடித்து தள்ளி அவர் நம்மை இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார், ஒப்புரவாக்கினார் என்று ரொம்ப அழகா எபேசியர்ல பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பாரு. எபேசியர் 2:13 நான் வாசிக்கிறேன் பாரு. ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலமாய் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தவரையும் பாருங்க, 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமையை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்து எறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஊழியம். நம்மளை அவர் ஒன்றாக்கிட்டார். Paul explains that God has given us the ministry of reconciliation.
ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் நமக்கு செய்தார். Through Christ we have been reconciled to God and we are now ambassadors for Christ, calling others to be reconciled to God. கிறிஸ்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினதுனால நாமளும் அந்த ஒப்புரவாக்குதலின் பணியை மற்றவர்களுக்கு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்க கொடுக்கின்ற பார். அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20-21 கடைசி நம்ம பார்க்கிறோம். அம்பாசடர்ஸ், we are ambassadors of Christ. அதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. பாருங்க, எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தனன்றோ, இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகும் திருப்பணியை நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவாக்கும் செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். பார்த்தீங்களா, ஒப்புரவாக்குதலின் செய்தியை நம்மிடம் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்க செய்தார். அதான் ரொம்ப அழகா இங்க சொல்றாரு. As the ambassadors of Christ, we have been given the message of reconciliation and we are called to share it with others. மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொண்டு வாழும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமாக பகுதியாக இருக்கின்றது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் மரித்த போது ஆண்டவரோடு நம்மளை ஒப்புரவாக்கினார். அதுதான் முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. நாமும் ஆண்டவரும் பிரிந்திருந்த நம்மளை ஒப்புரவாக்கினார். பாருங்க, ஆதியாகமம் 3:15 முதல் வாக்குத்தத்தம் என்னன்னாக்கா, உனக்கும் அதுக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அது உன் தலையை கொத்தும் நீ தலையை நசுக்குவா என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை கல்வாரி சிலுவையில அவர் நிறைவேற்றினார். பிசாசின் தலையை தன்னுடைய காலாலே மிதித்து போட்டார். இப்போவும் நம்ம நேற்று தினத்தில் கூட பார்த்தோம், 1000 வருஷம் அரசாட்சியின் போது பிசாசை அவர் கட்டி வைத்திருக்கிறாரு. அவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரப்போகிற பிசாசை அவர் பவுன் பண்ணி வைத்திருக்கிறார். அதே போல யாத்திராகமம் 32:30-34 பார்க்கிற மோசே இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களுக்காக மன்றாடி அவர்களை ஒப்புரவாக்கினார். லேவியராகமம் 16:1-34 நம்ம பார்க்கிறோம், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற நாளில் அவங்க மக்களோடு மக்களாய் இணைந்து கடவுளையும் மக்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த பலியை அவர்கள் செலுத்தினார்கள் என்று பார்க்கணும். சங்கீதம் 51 நம்ம பார்க்குறோம், தாவீது தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் இயேசு ஆண்டவருடைய பாடு மரணத்தை சொல்லுகிறது. எதற்கென்றால் நம்மையும் பிதாவையும் அது ஒப்புரவாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான பணியாய் இருக்கிறது. அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-11 மிக முக்கியமாய் த டாக்ட்ரின் ஆஃப் reconciliation through faith in Christ என்பதை அழகா பவுலடிகளார் அங்கே விளக்கி இருக்கிறார். கொலோசியர் 1:19-23 நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மளை ஒன்றாக்கி இருக்கிறார். அதுதான் ரிகன்சிலேஷன் என்று பார்க்குறோம். எபிரேயர் 2:17-18 நம்ம பார்க்குறோம், முழு உலகத்தையும் கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் ஆண்டவரோடு இணைத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலும் அதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏசு ஆண்டவரும் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது அவருடைய போதனையில் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை குறித்து அவர் அதிகமாய் பேசியிருக்கிறார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 23-24, மத்தேயு 18:15-35, அதே போல் பவுலடிகளார் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், திருப்பியும் பவுலடிகளார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், இவை எல்லாமே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை குறித்து எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அப்போது ஏன் அப்படின்னா, இந்த ஒப்புரவாக்குதல் இல்லாமல் திருச்சபையில் எந்த விதமான முன்னேற்ற பணிகளை நம்ம செய்யவே முடியாது. ஒரு சிலர் வருத்தப்பட்டு போவாங்க, ஒரு சிலர் கோச்சிங் போயிடுவாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு ஆண்டவரோட ஒப்புரவாக்கி ஊழியத்தை செய்வதற்கான அழைப்பை நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய முக்கியமான
ஒரு அழைப்பாக இருக்கிறது. நம்மை ஒப்புரவாக்கினார். நாம் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தொடர்ந்து நம்ம செய்து ஆண்டவரோடு இந்த உலகத்தை ஒப்புரவாக்க வேண்டும். அதுதான் இறைப்பணியாக கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். எல்லாருக்காக அவர் மரித்தார். எல்லாருடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லாரையும் கடவுளோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். எனவே அந்த ஒப்புரவாக்குதலின் பணியை நாம கூட செய்ய வேண்டும். உதாரணமாக வீட்டில் பிரச்சனை வரும்போது நம்ம சமாதானப்படுத்தி ஒப்புரவாக்கணும். திருச்சபையில் பிரச்சனைகள் வருகிற போது சமாதானப்படுத்தி ஒப்புரவாக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல சமாதானத்தை நம்ம விதைக்க வேண்டும். மற்ற எல்லா இடங்களில நாம் இருக்கிற இடங்களெல்லாம் கிறிஸ்துவை நாம் எல்லாருக்கும் காண்பித்து we are the ambassadors for Christ. We should reconcile the people with God. இல்லையா? கடவுளோடு கூட எல்லா மக்களையும் நாம் இணைக்கின்ற போது நாம் தான் இணைப்பின் பாலமாய் விளங்க. ஒரு பாலம் இல்லைன்னு சொன்னால் கடந்து போக முடியாது. தண்ணி வந்தாலும் சரி, மற்ற என்ன சூழ்நிலை வந்தாலும் பாலம் இல்லாமல் நம்ம போக முடியாது. அதுபோல ஆண்டவரையும் மக்களையும் இணைக்கின்ற பாலமாய் கிறிஸ்து இருந்தார். அந்த ஊழியத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்து முதலாவது நாம் மனம் வருந்தி மனம் திருந்தி ஆண்டவரோடு ஒப்புரவாகுதலின் பணி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று இந்த அருமையான கொரிந்து சபைக்கு சொல்வதை போல நாமும் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஒப்புரவாகுதலின் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கான மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடுகளின் காலத்தில் ஆண்டவரே ஒப்புரவாகுதல் பணி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தில் கூட கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அந்த குடும்பம் ஆண்டவரே வளராது. அது நிச்சயமாய் ஆண்டவரே செயலிழந்து போகின்ற குடும்பமாய் மாறி போகும், பொலிவிழந்து காணப்போகும், பிள்ளைகள் சிதறுண்டு போவார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே எங்களுடைய ஒப்புரவாகுதலின் பணியை ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் செய்து நம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு நீர் பலத்தையும் ஆண்டவரை சுகத்தையும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஆண்டவரை குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை இந்த காணொலி வழியாய் பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கர்த்தாவே இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்காக 3 சபை சங்கங்கள் போதகர்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இணைந்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய கர்த்தாவே எங்களுக்கு பலத்தையும் சுகத்தை தார். ஒவ்வொரு ஆயர்களுக்கு அந்த எண்ணத்தை தார். ஒவ்வொரு சபையினுடைய பொறுப்பாளர்களுக்கு அந்த எண்ணத்தை தார். யார் எப்படின்னா போனாலும் பரவாயில்ல, யார் எங்களுடைய ஆலயத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல என்பதை அந்த எண்ணத்தை விட்டு எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும், எல்லாரும் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதை உணர்ந்து முதல் நாங்கள் எல்லாரோடு ஒப்புரவாகி எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை என்னுடைய கோபதாபங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். இந்த ஒப்புரவாகுதலின் பணியை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு நம்முடைய தூய ஆவியானவரை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். இந்த ஊழியத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கிற அன்பர் சாருக்காக, என் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் உஷ்ணம் எங்களை தாக்கி கொண்டிருக்கிறபடினால் என்னுடைய உடல்நிலை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிறது. அதிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதே போல ஆண்டவரே அன்பான குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மாத்தாள் மரியாளுக்கு நல்ல சுகம் பலன்சியவனை தந்து எதிர்கொண்டிருக்கிற தேர்வில் அதை அழகாக தேர்வு எழுதி வெற்றி பெற நீர் கிருபை தார். அதே போல என்னுடைய அன்பான ஆண்டவரே சாக்கு சாருக்காக டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசை வழி ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிற போது நம்முடைய கிருபை சாரோட டீச்சரோட தங்கி அடியனையும் எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை காணொலி வழியாய் பார்த்து ஷேர் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க. இப்படி தாய் திருநாடாகி இந்த தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், துணை முதல்வர், கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக, வார்டு உறுப்பினர்கள், கவுன்சிலர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்க பணியை மிக சிறப்பாய் செய்ய ஆண்டவர்கள் தலைமைத்துவத்தை ஆசீர்வதி. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே ஏற்கனவே தேர்வு எழுதி முடித்திருக்கிற ஆண்டவரே +2 +1க்காக ஜெபிக்கிறோம். தேர்வில் வெற்றி பெற கிருபை தாரும். அதே போல இந்த நாளிலே ஆண்டவரே முதல் தேர்வு எழுத போகிற 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஆண்டவரே பிள்ளைகள் எழுத இருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மிக தெளிவாய் படித்ததை எழுதி வெற்றி பெறட்டும். குறிப்பாக என்னுடைய ஆண்டவர் ILC சார்ந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எங்கெல்லாம் எழுதுறாங்களோ எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தார். நேரத்தில் பலவீனமாய் சுகரமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஜபலாசரஸ் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, ஆண்டவருடைய வனஜாமா, ஆலன், ரஃபியா, லதா சிஸ்டர், சாமுவேல் வர்மனுக்காக, ஏழுமலை சாருக்காக, வேலனுக்காக, என்னுடைய ஆண்டவரை ஜானி அண்ணனுக்காக, எட்வின் ராஜன் பாபா ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வயது சென்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆனால் எல்லாரையும் கண்ணோக்கி பார். குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்றவர்கள், திருமண நாளை காணுகிற யாவருக்கும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் அவருடைய சாலமன் சாருடைய அன்பு தாயார் அமுதாமாவுக்காகவும், ஆண்டவரே இதோ தங்கதொரு கலைச்செல்வுடைய அன்பு தாயார் விமலாமாவுக்காக ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சேனம் திருச்சபைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பாப்பனப்பள்ளி சபை கட்ட உதவி செய்யும். குறிப்பாக ஆண்டவரே மின்னூர் பகுதியைச் சேர்ந்த என்னுடைய அன்புக்குரிய தாயார் அமுதா தாமஸ் அம்மா அவர்கள் நேற்று தினத்தில் ஆண்டவரை மூக்களாய் மறித்திருக்கிறாங்க. அவங்களுடைய அடக்க ஆராதனை நடைபெறுகிறது. அவர் இழந்திருக்க அவருடைய தாமஸ் ஐயாவையும் அன்பான மருமகள் அவருடைய பேர பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து உலகம் தர முடியாத ஆறுதலை தேர்தலை தேவன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முடிய திவ்ய பிரசனம் இந்த நாளில் இந்த வெள்ளிக்கிழமை 3வது ஒரு சந்தி வெள்ளிக்கிழமையில நாங்கள் எல்லாரும் போய் நம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு பலத்தையும் தாரும், சுகத்தை தாரும். அவர் ஆலயத்தில் போய் வசனத்தை கேட்டு இந்த ஒரு சந்தி காலத்தில் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தார். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பாடுகளின் தாசனம் அருள்நாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.